ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க எலிமினேஷன் சேம்பர் எண்டிங் சும்மா கூஸ் பம்ப்ஸ். நான் ஆரம்பமே சொல்லிடுறேன், இது வந்துட்டு எலிமினேஷன் சேம்பர் கிடையாது, கூஸ் பம்ப்ஸ் சேம்பர். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நடந்த எலிமினேஷன் சேம்பர் இல்லை கூஸ் பம்ப் சேம்பர் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ராக் அண்ட் கோடி ரூட்ஸ் ஜான் சீனாவோட செக்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் நம்மளோட 16 டைம் வேர்ல்டு சாம்பியன், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஜான் சீனா அவர்களை வின் பண்ண வச்சுருக்காங்க WWE எலிமினேஷன் சேம்பர் 6 மேன்ஸ் அந்த எலிமினேஷன் சேம்பரில். ஸோ வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸுங்க. அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடலாம். இப்போதைக்கு மெயின் ஈவெண்ட் செக்மெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். ஜான் சீனா வின் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ணலாம் சொல்லும் போது நம்மளோட சாம்பியன் பாயாக இருக்கிற கோடி ரூட்ஸ் அவர்கள் உள்ளே வராரு. உள்ளே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கை கொடுத்து நம்மளோட ராக்கு பார்த்தீங்கன்னா வராரு. அவரும் உள்ளே வந்துட்டு நம்ம கோடி ரூட்ஸ் கிட்ட கேட்குறாருங்க, எல்லாமே உனக்கு நான் கொடுத்துட்டேன், நீ என்னோட சோல், அது நீ அஸ்கப் பண்ணவே மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம கோடி ரூட்ஸ் என்ன பதில் சொல்கிறாருன்னா, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொன்னாருங்க, கெட்ட வார்த்தை, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை சொல்லி முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பார். அப்போது ஜான் சீனாவும் கூட இருந்து நல்லா கிளாப் பண்ணியிருந்தார், ஹக் பண்ணார். ஹக் பண்ணிட்டு நம்ம ஜான் சீனா அவர்கள் ராக்கை பார்த்துருப்பாரு. ராக் ஒரு சிக்னலை கொடுத்துருப்பாரு அவர் ஏதோ பண்ணி. அப்போது ஒரு கிக்கிங் லோ ப்ளோ போட்டிருப்பாரு நம்ம கோடி ரூட்ஸ்க்கு. ஸோ அப்போது ஜான் சீனா அவர்கள் தெரிஞ்சிச்சு, இப்போ சோல் நம்ம ஜான் சீனா தான் வாங்கியிருக்காரு, கோடி ரூட்ஸ் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் என்ன அப்படின்னா, ஜான் சீனா அவர்கள் ஹீல் டர்ன் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா அவர் ஹீல் டர்ன் பண்ணி யாருமே அவ்வளோ பார்த்தது இல்லை தான். அவர் எப்போவுமே பேபி ஃபேஸ் தான். பட் இருந்தாலும் அவர் ஹீல் டர்ன் பண்ணது யாராலுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஒரு அன்எக்ஸ்பெக்டட்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அதுவும் நம்ம சீனா அவர்கள் இந்த ராக்கோட சேர்ந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சீனாக்கும் ராக்குக்கும் எவ்வளோ பெரிய ரைவல்ரி போயிருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 2 வாட்டி ரெஸ்ல்மேனியாவில் மோதிருக்காங்க. ஒரு வாட்டி நான் டைட்டில் மேட்ச், ஒரு வாட்டி டைட்டில் மேட்ச், அதுக்கப்புறம் எலிமினேஷன் சேம்பரில் ஒரு டாக் டீம் மேட்ச், இந்த மாதிரிலாம் போயிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு பகையே இருக்குது. அப்படி இருக்கும்போது ராக்கோட காயா நம்ம சீனா இருக்கிறாருங்க. இது ஒரு டோட்டலாக அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா இப்போதைக்கு கோடி ரூட்ஸ் அவர்கள் அவர் நான் ராக்கோட காயா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போது கோடி ரூட்ஸ் அவர்கள் அப்படி ஒருவேளை இருந்தாருன்னா அவர் ஹீல் டர்ன் பண்ணியிருப்பார். அப்போது ராக்கோட காயா யார் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக ஹீல் டர்ன் பண்ணியிருப்பாங்க. அந்த வரிசையில் நம்ம சீனாவும் இப்போ ஹீல் டர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ இது ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மூமெண்ட்னே கண்டிப்பாக சொல்லுவோம். ஜான் சீனா ஃபேன்ஸ்க்கே அன்எக்ஸ்பெக்டட் தான். ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. சீனா இப்போ ராக்கோட சோலை வாங்கியிருக்காரு. ஸோ ராக்கோட காயா இருக்கிறாரு. ஸோ ஃபைனலி நம்ம சீனா அவர்கள் ராக்கோட சோலை வாங்கினதுனால அவர் ராக்கோட காயா இருக்கிறாரு. இதுக்கப்புறம் தெரியும் அவர் எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஜான் சீனா அவர்கள் இப்போ கோடி ரூட்ஸோட ரெஸ்ல்மேனியாவில் மோத தான் போகிறாரு. இப்போ யாராவது ஒருத்தர் ஹீல்டனாக இருக்கணும். ரெண்டுமே ஃபேஸ் ரெஸ்லர்னா திரும்ப கோடி ரூட்ஸோட சாம்பியன் போரிங்காக தான் போகும். அதை கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஆகணுன்றதுக்காக தான் நம்ம சீனாவை இப்போ ஹீல்டன் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலாக பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாருங்க. அங்கே இருக்கிற மூமெண்ட்டில் நம்ம சீனா அவர்கள் கோடி ரூட்ஸ் கிட்ட இருக்கிற சாம்பியனை வாங்கி அவர் ஃபேஸில் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ராக் அவர் பெல்ட் போட்டிருப்பாருங்களா, கோடி ரூட்ஸ் வச்சுருப்பாருங்க, அதே மாதிரி அவர் ஒன்று வச்சுருந்தாரு. அதை எடுத்து கோடி ரூட்ஸை போட்டு அட்டாக் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் கோடி ரூட்ஸ் பார்க்கவே பாவமாக இருந்ததுங்க. ஏன்னா ஃபேஸ்லலாம் ரத்தமாக வலியுது. அதையும் தடவி அந்த பெல்ட்டு மேலே தடவி முதுகுலலாம் அடிக்கிறாரு நம்ம ராக் அவர்கள். ஸோ இதிலே தெரியுது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோர் லைன் நம்ம கோடி ரூட்ஸ்க்கே கிடச்சிடுச்சு. அதனால கண்டிப்பாக ஒரு ஹைப் அண்டு பில்டப்பை கண்டிப்பாக ரெஸ்ல்மேனியாவுக்கு இருக்கும். இந்த வாட்டி ரெஸ்ல்மேனியாவை ஹைப் ஏற்றுற விதமாக தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. சீனாவை ஹீல் டர்ன் பண்ண வச்சது, கோடி ரூட்ஸை பயங்கரமாக அடிவாங்க வச்சது எல்லாமே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீக்லி ஷோவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக கொண்டு போகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்னே கண்டிப்பாக சொல்லலாம் ஸ்மாக் டவுனுக்குள்ள. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பேஸ் பண்ணி தாங்க கோடி ரூட்ஸ் அண்ட் ஜான் சீனாக்கான ரெஸ்ல்மேனியா ஸ்டோரி லைனுக்கு அந்த மேட்சுக்கு தகுதியாக பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் நினச்சேங்க நம்ம ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் ஒரு வேளை வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் நினச்சேன். ஏன்னா ராக் அவர்கள் இருக்கிறாரு. ஸோ கோடி ரூட்ஸ் யாராவது சர்வ் பண்ணுற விதமாக அப்படியே வருவாங்களான்னு நினச்சேன். யாருமே வரல. பட் இருந்தாலும் அந்த மூமெண்ட்டை அப்படியே முடிச்சுக்கிட்டாங்க. அதுவே நல்லா தான் இருந்தது, ஃபேன்ஸ்க்கு திருப்தியாக தான் இருந்தது. ஸோ நீங்கள் லைவாக இந்த மேட்சை பார்க்கும்போது உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ஆட்டம்பே ஆரம்பமாக போகுது.
போகுது. ஜான்சினா ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ்னு கண்டிப்பாக சொல்லலாம். அவர் ஹீல் டர்ன் ஆனது, அதுக்கப்புறம் எலிமினேஷன் சேம்பர் வின் பண்ணுது. இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ அடுத்த ஒரு புது வீடியோவில் இன்றைக்கி நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இன்றைக்கி நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.